கடலூர் மாவட்டம் பெரியப்பட்டு என்ற இடத்தில் அமைக்கப்பட உள்ள சாயப்பட்டறை ஆலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம். தேவநாதன், சாயப்பட்டறை ஆலைகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன? கடலூர் மாவட்டம் பெரியப்பட்டு அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சுமார் 450 ஏக்கர் நிலப்பரப்பில் ஜவுளி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைய இருக்கிறதா ஏற்கனவே தகவல் வந்தது. இந்த ஜவுளி பூங்காவிற்கு இங்கே இருக்கிற 30 கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இதன் ஒரு பகுதியாக இங்கே இந்த பணிகள் துவங்கும் போதே அதனை தடுத்து நிறுத்துகிற போராட்டம், மேலும் அந்த தொழிற்சாலை அமைய இருக்கிற இடத்துல முற்றுகை போராட்டம் என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க. இன்றைக்கி அந்த கடலோர பகுதிகளில் இருக்கிற மக்கள் இந்த பகுதியில் ஜவுளி பூங்கா அப்படின்ற பேரில் சாயப்பட்டறை தொழிற்சாலைகள் அமைய வருது. இந்த சாயப்பட்டறை தொழிற்சாலைகள் எல்லாமே ஈரோடு, திருப்பூர் பகுதியில் திருப்பிவிடப்பட்டவை. அது இங்கே வருது. இதுக்கு இதோடைய கழிவு நீரை கடலில் கலக்கிறதுக்காக இங்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் பைப் லைன் போச்சிருக்காங்க. இந்த பைப் லைன் மூலயமா இந்த கழிவு கடலில் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக இந்த சாயப்பட்டறை தங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருக்கிற சின்னாண்டிக்குழி, பெரியாண்டிக்குழி, மடவாப்பள்ளம் உள்ளிட்ட பகுதி மக்கள், சாமியார்பேட்டை உள்ளிட்ட பகுதி மக்கள் மடவாப்பள்ளம் அப்படின்ற இடத்துல இங்கே கடலில் தற்போது இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதாவது தங்களுடைய மீன்பிடி தொழில் இதன் காரணமாக முழு அளவில் பாதிக்கப்படும். அதன் காரணமாக இந்த தொழிற்சாலை வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பகுதியில் பார்த்தோம்னா சுமார் 20 கிராம மக்கள் விவசாயம் பாதிக்கப்படும். இங்கே ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணியை வெளியில் எடுக்க போறாங்க. அதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் குறையும். மேலும் சுமார் 500 கோடியில் இந்த பகுதியில் தொழிற்சாலை அமைஞ்சாலும் தங்களுக்கு பெரும் பாதிப்பு தான் ஏற்படும். அதன் காரணமாக இந்த தொழிற்சாலை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்க கடலோர கிராம மக்கள் தற்போது கடலில் இறங்கி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது தேவநாதன், போராட்டத்தின் மூலம் மீனவர்கள் அரசுக்கு முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன? அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மற்றும் ஈரோடு பகுதியில் அந்த நொய்யலாற்றில் இது போன்றதான் கழிவுகள் கலக்கப்பட்டதால் அந்த பகுதியில் விவசாயம் பெருமளவில் பாதிக்கப்பட்டது. அதன் காரணமாக அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் 30 கிராமங்கள் இருக்குது. இந்த 30 கிராமங்களில் பார்த்தீங்கன்னா 20 கிராமங்கள் விவசாய தொழிலை நம்பி இருக்குது. விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் அனைத்து பயிர்களும் விளையக்கூடிய நிலங்கள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா 10 கிராமங்கள் இந்த பகுதியில் மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கிறாங்க. அதாவது அங்கே நிலத்தடி நீர் இருக்கிற காரணத்தினால அங்கே விவசாயம் பாதிக்கப்படும் சொல்லிட்டோம். இந்த கழிவு நீரை கடலில் கலக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா இங்கே பாதிப்பு ஏற்படும், கடலில் மீன்பிடி தொழில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்களும் பாதிப்படுறாங்க. இந்த தொழிற்சாலை தங்கள் பகுதிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அரசுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக பல முறை அங்கே சமாதான கூட்டங்கள் நடைபெற்றது. இதில் மக்கள் வேணாம், அந்த தொழிற்சாலை எக்காரணத்தை கொண்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தங்களுடைய எதிர்ப்பு தொடர்ந்து பதிவு வச்சுட்டு வராங்க. அதன் ஒரு பகுதி தான் இன்னைக்கு இந்த போராட்டம்.